இனிய இனிய நண்பர்களே, உங்களை எல்லாம் மீண்டும் வளர்ந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப எல்லாரும் எவ்வளவு அழகா இங்க பார்க்கிறது, அதாவது டிசிப்ளின் ஒன்று சொல்றேன். இந்த ஒழுங்கு சிமிட்ரி நமது கோயில்கள்லாம் ஏன் எவ்வளவு அழகா இருப்பாங்க, சிமிட்ரி அதாவது ஒழுங்கு. இந்த பக்கம் எவ்வளவு இருக்கோ அந்த பக்கம் அது மாதிரி அந்த சிமிட்ரின்னு இருந்தா அப்படியே ஒரு அழகு, டிசிப்ளின் ஒரு அழகு. சரியா? இப்ப பாருங்க, எனக்கு இதை ஒழுங்குபடுத்தின ரெண்டு அந்த பெரியவர்களுக்கு அந்த நண்பர்களுக்கு அதை நான் நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம மாற்றம் ஏற்றம் தந்தவர்னு சொல்றோம். இப்ப கல்லூரியிலிருந்து, அதாவது பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு மாற்றம் பெற்றிருக்கிறீங்க. நீங்க மாற்றத்தை உணரணும்னு சொல்றோம். ஆட்டிடியூடு தான் நமக்கு மாற்றத்தை தருது. அந்த மாறினா அந்த ரெண்டு கற்கள் கடத்தது, அந்த ரெண்டு கற்களில வேண்டாமதை நீக்கிக் கொள்கிறார்கள். அழகான பிழையாக்க உருவாக்க நான் இப்ப உங்க நோட்டில் நீங்க எதையாவது குறைத்துக் கொண்டால், எதையாவது நீக்கிக் கொண்டால் சிறப்பாக நீங்கள் வர முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத நோட்டில் எழுதுங்க. அடுத்த முறை பார்க்க வேண்டாம். நீங்க எதையாவது உங்களிடமிருந்து நீக்கிக் கொண்டால், உங்களை மாற்றிக்கொண்டால், நான் மிகச்சிறந்தமாக வரக்கூடும் அப்படின்னு நினைக்கிறத எழுது. போதுங்களா? எடுத்துக்கா. காலட்சேபமா பண்றான். 2 ரூபாய் இருக்கு, அந்த பையனுக்கு பேப்பர் கொடு. சரியா? எழுதுங்க, சீக்கிரமா எழுதுங்க. எதையாவது மாற்றிக்கொண்டால், எதையாவது குறைத்துக் கொண்டால் நான் சிறப்பாக வருவேன், என்னுடைய கல்லூரி வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்னு நீ நினைக்கிறத எழுதுவேன். அடுத்தவங்க பார்க்க வேண்டாம். இது நீங்க நினைச்சு பார்க்கறதுக்கான ஒரு நேரம். சரியா? எழுதுங்கள். எழுதுங்க. ஓகே மட்டும் எழுதிட்டியா? என்ன எழுதுங்க? கோபம் யாரு மேல வருது? நம்ம மேல. கோபம் யாரு மேல வருது? நல்ல வேலை கேபம் எழுதல, கோபம் எழுதிட்டாங்க. சரி, கோபம் யாரு மேல வருது? எங்க கோபத்துக்கு ஆங்கில சொல்லி எழுதுங்க. எழுது. ஆங்கர் எழுது. ANGER எழுது. ஆங்கர் எழுதியா? அதுக்கு முன்னாடி ஒரு டி போடு. என்ன ஆயிடுச்சு? டேஞ்சர். Anger is one of the shot of danger. Anger is one letter shot of danger. சினம் என்னும் தேர்ந்தாள் இருச்சு. அதனால உங்களுக்கு சொந்த இருக்காங்க தாய். சினம் என்னும் தேர்ந்தாள் முதல்ல யாருக்கு வந்துச்சோ போறாம அப்படி இருக்காரு. இந்த சினம் பேராசை இது பூரா யாருக்கு வந்துச்சோ அதுல சொல்லணும். அப்புறம் இனம் என்னும் ஏவப்போய் சுடும். இனம் யாரு? நமக்கு சொந்தக்காரர். கோபம் வந்தா கணவன் மனைவிய அடிக்க முடியல, திருப்பி அடிச்சுடுவாங்க. அவன் என்ன காமிக்கிறான? இந்த சப்பல் இல்ல, அது தூக்கி போடுறாங்க. மனைவி என்ன பண்றாங்க? பாத்திரத்தை டோரும் வைக்கிறாங்க. இந்த பையன் முதுகுல ஜம்மம் வைக்கிறாங்க. அது வீசி அங்க இடமே இதாயிடுச்சு. அவங்க ஒண்ணு எழுதுறாங்க, நிறைய இருக்கு, யோசிங்க. இந்த வகுப்பே யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். 5 F ஆரம்பிச்ச. முதல் F என்ன? அந்த ஒண்ணு போட்டு பக்கத்துல ஜீரோ போட்டுருக்காங்க. அது பக்கத்துல போட்டா எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த பிக்சர் போயிடுச்சுன்னா ஒண்ணு இல்லை. உன்னுடைய உள்ளமோ உணர்வோ போச்சுன்னா ஒண்ணு.
ரெண்டாவது என்ன சொன்னோம், ஃபேமிலி. அப்ப அமைத்துக் கொள்ளுங்கள் சொன்ன விஷயம் சிறப்பாக சொன்னேன், தந்தை பெரியார சொன்னேன். அப்ப அந்த நமக்கு இனநலம் எல்லாம் தரும், இனநலம் எல்லாம் தரும். சரியா? மனநலம் ஆக்கம் தரும், இனநலம் எல்லாம் தரும். இனநலம் எல்லாம் தரும். கூட இருக்கிறவங்க தான் நமக்கு மிகப்பெரிய பலம். மூன்றாவதாக என்ன சொன்னோம்? இன்னும் சொல்லல, பொருள் இல்லாக்கு இவ்வுலகம் இல்லையில, பொருள் இல்லாக்கு இவ்வுலகம் இல்லையில, இல்ல அவளுக்கு இல்லை. சரியா? ஒரு இது அடிக்கடி நான் சொல்றது, அதை எல்லாரும் தப்பு தப்பா எழுதிக்கிறாங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. இல்லாதை, இல்லாதவர், இல்லாதை சிலர் பக்கத்துல எழுதுங்க. இல்லாதை, இல்லாதவர், இல்லாதை இல்லாளும் வேண்டாளா. இல்லாள் அப்படின்னா மனைவி. இல்லாளும் வேண்டாள் என்ன எழுத்த? இல்லாதை இல்லாளும் வேண்டாள். தம்பி எந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறீங்க? உள்ளதான கேட்டேன். இங்க வா, எந்திரி. உன் பேர் என்ன? எந்திரி தம்பி. இங்க தமிழ் மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஹரிஷ்குமார், ராமர். கை தூக்குங்க, கை தூக்குங்க. தமிழ் மாணவர்கள் அரை தெரிஞ்சு இங்க பாருங்க. தமிழ் மாணவர்கள் எல்லாருமே இங்கெல்லாம் தமிழ் மாணவர்கள். எல்லாரும் வேறாவது எல்லாருமே தமிழ் மாணவர்கள். சரியா? இங்க பாருங்க. என்ன படிக்கிறது? நல்லா சொல். பிஏ என்ன படிக்கிறாரா? தமிழ். தமிழ் படிக்கிறார். என்ன படிக்கிறாரு? பிஏ தமிழ். எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்ல சொல்றேன்? தமிழ் நல்லா சொல்லு தம்பி. தமிழ் தமிழ் சொல்லுங்க. தமிழ் படிக்கிறேன்னு இன்னமா தயவு செஞ்சு தமிழ் படிக்கிறேன். என்ன சித்திரமும் கைப்பழக்கம் அவர் பேசுறது கொஞ்சம் நல்ல எதிர்கால தலைவர். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லின. சொல்லில் உயர்வு, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தொழுது படிக்கிறது. பாப்பான அத தமிழ்ல முக்கியமானது ஒலிப்பு. அந்த ஒலிப்பு தவறா போச்சுன்னா பொருள் தவறா போயிடும். அதனால இந்த லகனம் இலக்கணம் இலக்கணம் அதுக்கெல்லாம் என்ன சொல்ல? சித்திரமும் கைப்பழக்கம். சித்திரமும் சொல்லுகிறது. சித்திரமும் கைப்பழக்கம். கைப்பழக்கம் நல்லா சித்திரம் கடந்து போகும். கவலைப்படாதீங்க. இத அதெல்லாம் நினைச்சு கண்ணிகளா கவலைப்படாதீங்க. இதுவும் கடந்து போகும். சித்திரமும் கைப்பழக்கம். செந்தமிழும் மனப்பழக்கம். வைத்ததொரு சொல் மனப்பழக்கம். என்ன பழக்கம்? மனசுல பழக்கம். எப்படி பழக்கம்? சொல்ல சொல்லி சொல்லி பார்க்கணும். சரியா? சொல்லு முக்கியம். ஏன்னா தமிழாக்க வந்துட இன்னமா தமிழ் ஆசிரியராக போற. நீ சொல்வதை கேட்டுதான் பேராசிரியராக போற. நீ சொல்வதை கேட்டுதான் பையன் சொல்ல போற. நீ தமிழ் தான் அவன் தமிழ். இந்த தமிழ் வீட்டுல சொல்லி சொல்லிப்பேன். வீட்டுல சொல்லிப்பாரு. தமிழ் அதாவது நாக்க வளர்ச்சி மேலத்த வருடம். தமிழ் இதாச்சும் பரவாயில்ல. சில பேரு தொடல் நகர்ந்து இருக்கு. இருந்து கல்லூரிங்கிற கல்லூரின்னு சொல்றத கல்லூரியா பேராசிரியர் சொல்றாரு. கல்லூரி கல்லூரி வருதா? அதாவது சொல்லுல கவனம் வேறு. தமிழ் மாணவனாக இருக்கிறதான அவருக்கு சொல்றேன். எல்லாருமே தமிழ் மாணவர்கள்
இப்ப இல்லாதை இல்லாடும் வேண்டாள் ஈன்றெடுத்த தாய் வேண்டாள். ரெண்டாவது ஒருத்தி வேண்டாம்னு சொல்லுவாளா, முதலாளே கொண்டாட்டி வேண்டாம்னு சொல்லுவாளா, ரெண்டாவது ஆளே ஈன்றெடுத்த தாய் வேண்டாள். எழுது, ஈன்றெடுத்த தாய் வேண்டாள். மூன்றாவது செல்லாது அவன் வாய்ச்சொல், செல்லாது அவன் வாய் சொல். இல்லாதை எது இல்லாதவன, இப்ப பினான்ஸ் பேசுறோம், எது இல்லாதவன, பொருள் இல்லாதவன, எது இல்லாதவன, பொருள் இல்லாதவன, பணம் இல்லாதவன, பதவி இல்லாதவன, செல்வாக்கு இல்லாதவன, உடல் வலு இல்லாதவன, எந்த பொருளும் வேணும்னு சொல்ல மாட்டான். அவ சிரிச்சா இவ சிரிச்சாலாம் போயிட்டு நிக்க தம்பி நிக்க, சரியா? அப்ப யார வேணும்னு சொல்லுவா, இருக்கிறதான் வேணும்னு சொல்லுவா. இல்லாதே இல்லாத வேண்டாள் அவன் வேண்டாம் சொன்னா பரவாயில்ல, தீங்கிறத தாய் வேண்டாள். ஐயோ இதை பெற்று போட்டேன் பாடி கரண்டைய பெற்றிருக்கலாம், அப்படியா சொல்ற? எப்படி சொல்றது? சரியா? இல்ல அவன் விட்டு வார்த்தைய எவனும் கேட்க மாட்டான். அது வார்த்தைய எல்லாரும் என்ன நினைக்கிறான், நம்ம வார்த்தையை எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறோம், நம்ம சொல்றத கேட்கணும், அது உடனே கேட்கணும், கேட்காட்டி போகணும். இத இந்த பாட்டையே இப்ப சொல்றேன்னா ஒரு சொல் மாற்றி சொல்றேன். நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்தது. அந்த இன்விடேஷன்ல ஒரு பொதுமறை பொதுவழியா இன்விடேஷன். அதுல யாருன்னு எனக்கு தெரியல. பள்ளத்தூருக்கு பக்கத்துல கொத்தரின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து அந்த இன்விடேஷன் வந்தது. அதுல ஒரு எண்ணெய் இருந்தது. அந்த எண்ணெய் நான் கூப்பிட்டு கேட்டேன், இது யாரு தம்பின்னு. அந்த பையன் சொன்னாரு, சார் நீங்க அண்ணாமலை பாலிடெக்னிக்ல ஒரு வகுப்பு இருக்கீங்க, அதுல இந்த இல்லாடும் வேண்டாள் சொன்னீங்க, எனக்கு அது ரொம்ப மனசுல பட்டுச்சு. நான் முயன்று படிச்சேன், அதை தவிர வேற வேலை இல்லாதது மாதிரி படிச்சேன். அதுக்கப்புறம் பிஇல லேட்டரல் கல்வியில சேர்ந்தேன். அப்புறம் ஒரு வாய்ப்புல சிங்கப்பூருக்கு போனேன். அங்க நல்ல ஓரளவு நல்ல பொருள் இருக்குது. அந்த பணத்தை வீட்டு அக்கா கழிச்சு வச்சேன். அவங்க கத்துறாங்க எங்க வீட்டை, நீங்க புதுமனைக்கு ஊழலுக்கு அவசியமா வாங்க, உங்களுடைய ஒரு தொழிலை மாற்றியதுன்னு சொன்ன. சரின்னு சொல்லிட்டு நான் புதுமனைக்கு ஊழல் அங்க போனா அவங்க அப்பாவுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, அதை விடமா தெரிஞ்சு நீங்க கொடுத்துட முடியும். அவரு சொல்றாரு, இதுல உள்ள ஒவ்வொரு பெண்களும் நான் பார்த்து கட்டுறேன் அப்படிங்கிற. ஒவ்வொரு பெண்களும் என் மகை அந்த ரத்தத்தை செலவழிச்சு அதை பண்ணா முயற்சி பண்ணி அதை அழிச்சு அந்த பணத்தை நான் இங்க வீடு ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க அம்மாவுக்கு ஒரு தங்கிலி சிங்கப்பூர் தங்க நல்லா இருக்கு, அது அப்படி மின்னுது. அந்த அம்மா இப்படி தலையை கரெக்டா ஆட்டிக்கிட்டே போறாங்க. அப்ப நீங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு இந்த 4 ஆண்டுகள் உங்களுக்கு தகுதிப்படுத்திக்க கேட்கலாம். உங்களுடைய முயற்சியால தகுதிப்படுத்திக்கீங்க, அமையும், கட்டாயம் அமையும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் எனக்கு அதற்கிருந்து இன்னொரு இன்விடேஷன் வந்தது. ஒரு அருமையான பெண் அவருக்கு மனைவியாக வந்தாரு. அதுக்கு நான் போயிட்டு வந்தேன். அதனால இதை நினைவு வச்சுக்கீங்க, நம்மளை எல்லாரும் இந்த உலகம் கொண்டாடணும்னா நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். சரி, அதனால என்ன சொல்றாங்க, பினான்ஸ்ல கவனம் வச்சுக்கணும். என்னென்னமோ படிக்கிறோம், ஆனா பினான்ஸ் படிக்கிறேங்கிறாங்க. புத்தகங்கள் ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு ஒரு புத்தகம், நிறைய நூல்கள் படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு சொல் தம்பி எழுது, ரிச் டேட் புவர் டேட். பணம் 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 பணத்தை செய்திக்க பொருளைதான் வெள்ளிகள் சொல்லுகிறார். 3வது பொருள் சொல்றேன். முதல்ல எழுத்தாளர் சொன்னேன், அதுக்கப்புறம் பாப்பா சிரிப்பாச்ச எழுதி சிரிச்ச
ஏமத்திற்கு செய்க பொருளை எழுது. செய்க பொருளை அது திருடர் திருக்கருத்துவான். எது அர்த்த? திருடர் திருக்கருத்துவான். செய்க பொருளை இல்லாதை மாதிரி இல்லாதை இல்லாதை யார் இல்லாத? எது இல்லாதவை? எது இல்லாதவை? அன்பு இல்லாதவை, அறிவு இல்லாதவை, கல்வி இல்லாதவை. என்ன விளையுமா? கல்வி இல்லாத பெண் கழகம் இல்லாமல் பாதித்தார்கள். அங்கே புட்களில் விளைந்திடலாம், புதல்வர்கள் விளைந்ததில்லை. நீங்க உருவாக்க இந்த சிவபெருமான் கேட்காங்க, அவனுக்கு பெண்ணாக ஒன்று ஆரம்பிச்சான். ஏன்னா அவதான் ரத்தத்தை பாராட்டி கொடுக்குறாரா. சரி, ஒரு மாநில பெண்ணா இருந்தா 2 பேருக்கு தான் பால் கொடுக்க முடியுமா? அவன் பன்றியா இருந்தாலும் எத்தனை மாநிலங்கள் பன்றிக்கு, எத்தனை பன்றிக்கு நீங்க பால் கொடுக்க முடியும்? அது இல்லாமல் இயலாது. அப்ப நீங்க இல்லாதை இந்த உலகம் வேண்டாது. அன்பு இல்லாதவர்களை, அறிவு இல்லாதவர்களை, பொறுமை இல்லாதவர்களை, திறமை இல்லாதவர்களை, எது இல்லாதவர்களை, இல்லாதவர்களை யாரு வேண்டாம்னு சொல்லலாம். உங்க பேச்ச கேட்க, உங்க பேச்ச கேட்கணும். அறிவு அறிவு இல்லை. அப்ப பினான்ஸ் ரொம்ப முக்கியம். அதுல கவனமா இருங்க. ஆகாது அழவிட்டிடாயினும் கேடுகளை போகாது அகலாக்களை. என்ன பாக்குற? என்ன பண்ற? வர்ற வழி சின்னதா இருந்தாலும் எது எது அகலாத வரைக்கும் செலவு அகலாத வரைக்கும். இப்ப இன்னொரு புத்தகம் சொல்ற மினிமலிசம். மினிமம் அப்படின்னு சொல்ல. மினிமம் தான் இல்ல, மினிமம் மினிமம் குறைந்தபட்சம். அருமையா சொன்னார் ஒரு தம்பி. என்ன மினிமலிசம்? அதுக்கு என்ன புத்தகத்துக்கு பேர் என்ன? இப்ப பேசலாம். தேவைகளுக்கு மட்டும் செலவழியுங்கள் அந்த புத்தகம் சொல்லுது. மினிமலிசம் என்ன? இப்ப பேசுறது எத்தனையோ இசம் போகிறோம். கம்யூனிசம், சோசலிசம், அண்ணாயிசம், எத்தனையோ இசம் பேசுறோம். என்ன இசம்? நான் இப்ப சொல்ற இசம் மினிமலிசம். எது தேவையோ அதுக்கு செலவழி. தேவைக்கு மீறி செலவழிக்கிறது தான் அவர் சொல்றாரு. ஆகாது அழவிட்டிதாயினும் கேள்வியில்லை, போகாது அகலா கிடையாது. வழிகள் எல்லாத்தையும் சொல்லுது. அந்த பினான்ஸ் நிறைய இருக்கு. இப்ப ஷேர் மார்க்கெட் நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் நான் இங்க சொல்லணும்னா நேரம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? தேடினா தேடினா மினிமலிசம். அப்ப செய்க பொருளை என்ன சொல்றாரு? செய்க பொருள். அது என்ன பண்ணுமா? பகைவனை அழிக்குமா? நமக்கு இப்ப யாரு பகைவன்? நமக்கு இப்ப யாரு பகைவன்? கடவுளுக்கு நண்பனா யாரு? வறுமை பகைவன், அறியாமை பகைவன். அதை அழிக்குங்க. பொருளே அதை அழித்தீங்க. அதனால பொருளை போற்றி வாழ்ந்தாங்க. தமிழ் என்ன சொன்னாங்க? பொருளை இருந்தத பொருளை போற்றி வாழ். இப்ப அடுத்ததுக்கு வர மூன்றாவது பினான்ஸ் சொல்லிட்டேன், ஃபேமிலி சொல்லிட்டேன். ஃபேமிலியில ஒன்ன சொல்ற ரொம்ப முக்கியமானது. ஒருவரு மனைவி இறந்தார். மனைவி இறந்ததுக்கு இரங்கல் கூட்டம் போட்டாங்க. அந்த இரங்கல் கூட்டத்துல அந்த ஆளு இறப்புரை சொன்னாரா? யாரவர்? மனைவிய இழந்தவர். அவர் சொன்னாராம், நான் என் மனைவியோடு இன்னும் கொஞ்சம் அன்போடும், இன்னும் கொஞ்சம் அக்கறையோடும், இன்னும் கொஞ்சம் காதலோடும், இன்னும் கொஞ்சம் அன்போடும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாரா? இப்ப மனைவி எங்க இல்ல?
அப்ப இன்னும் கொஞ்சம் அன்போடு இருங்கள், இன்னும் கொஞ்சம் எழுது, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் ஃபேமிலியில இன்னும் கொஞ்சம் அன்போடு தந்தை தாயோடு வாழ கொடுத்து வைத்தவர்களிடலாம். சில பேருக்கு வாழ கொடுத்து வைக்கிறேன். சகோதரர்களோடு சகோதரிகளோடு வாழ கொடுத்து வைத்தவர்களெல்லாம், தாத்தா பாட்டியோடு வாழ கொடுத்து வைத்தவர்களெல்லாம் இன்னும் கொஞ்சம், நண்பர்களோடு வாழ கொடுத்து வைத்தவர்களெல்லாம் இன்னும் கொஞ்சம், எழுதிய இன்னும் கொஞ்சம். ஆங்கிலத்துல அழகா எழுதுங்க, go extra mile, go go extra 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 mile MILE அப்படின்னா என்ன பொருள்? go extra mile படத்தை go extra mile அப்படின்னா என்ன அர்த்தம்? படிச்சுட்டு இருக்க, அதனால கூப்பிட்டேன். பேர் என்ன? பிரியதர்ஷினி. பாத்தியா, நான் பேர முன்னாடி சொல்லிட்டேன். go extra mile அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுல 10 நிமிஷம் தாக்கு பிடிச்சவன் 11 நிமிஷம் தாக்கு பிடிச்சா வெற்றி. இன்னும் கொஞ்சம் என்ன தர? இன்னும் கொஞ்சம். ஆங்கிலத்தில் ஏதாத்தனையா படிப்பா இருந்தாலும் சரி, முயற்சியா இருந்தாலும் சரி, அன்பு செலுத்துறதா இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம். ஃபேமிலியில இன்னும் கொஞ்சம். ஏதாவது வேலை பார்த்துட்டோம்னா, ஏன் நீ என்ன பண்ற? இந்த தனிப்பைய இருக்காங்க தம்பி, அவன் என்ன பண்றான்? பாருங்களா, பாருங்கம்மா. போய் இன்னைக்கு போய் அம்மா கையை தொட்டு காலை தொட்டு என்ன மட்டும் சமைச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு பாராட்டு. நல்லா கலைஞர்ல பள்ளிக்கூடம் போச்சு, காலேஜுக்கு போச்சு, என்ன பார்த்தீங்களா? கையை தொட்டு பாராட்டுங்கள், காலை தொட்டு வணங்குங்கள். சரியா? சரியா? சரிங்களா? இப்ப அந்த பழைய ஜெயலலிதா மாட்டேன் அந்த மாதிரி செய்தியில கேட்க வேண்டியது இருக்கு. செஞ்சு பாருங்க, போய் பாராட்டுங்க. மனிதர்கள் பாராட்டுக்கும் பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் ஏற்றாங்க. People are longing for appreciation and recognition. புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறார்கள். கண்ணியனா, நீங்க 2-3 பேர் ரொம்ப பாடுபடுத்துறீங்க. நோட்டு இருக்கியா? எந்திரி, நீனு வா. நீ பேசல, வாயா அப்படியா? முன்னாடி நோட்டோட போ. பேசல. சரியா? அடுத்தது என்ன? கவனமா இருக்க. நீங்க அம்மாவை தேர்ந்தெடுக்க முடியாது, அப்பாவை தேர்ந்தெடுக்க முடியாது, இந்த நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம். கவனமா தேர்ந்தெடுக்க, நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது கவனமா தேர்ந்தெடுக்க. ராஜீவ் காந்தி தெரியுமா? அவரு தூர்ல ஸ்கூல்ல படிக்க, அங்க அவருடைய நண்பர்கள் எல்லாம் மிக உயர்ந்த பதவிக்கு வந்தாங்க. ஜெகதீஷ் ஆயிரத்தி சிந்தியா, அப்ப ஜெகதீஷ் அப்ப அந்த நேரத்தில் எங்கேயும் வச்சிருக்கிறது. புரியுதா? நல்ல நண்பர்களை யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம்? தேர்ந்தெடுக்கணும். அதனால நண்பர்கள கவனம் பண்ணுங்கள். எவனாவது ஒண்ணு கெடுதலான்னு சொன்னான்னா, இத பாரான்னு சொன்னான்னா அவனை விட்டு நீங்கிடுங்க. சரியா? கிட்டத்தட்ட வச்சுக்காதீங்க. கொம்பு இருந்தா 5 முழம் தண்ணீர் போடணும். கொம்பு இருந்தா கொம்பு போட்டு 5 நிமிஷம், கொம்பு இருந்தா 5 முழம், கொம்பு 5 முழம். முன்னாடி
10 நாள் வெளியில் போடுவான். குதிரை 10. ஏன்னா அது குதிச்சு நம்ம வேலை விழுந்துருவான். யானை 1000 தான் வேண்டுமே. யானை இருந்தால் 1000 தான் வெளியில் போடுவான். இப்ப நம்ம என்ன பண்ற, தெரிஞ்சு இருக்கிறேன் யானை இருக்குல்ல, அதை தூக்கி அடிக்குது. யானைக்கு இந்த வந்து பேசுற நண்பன் இருக்காங்க, வந்து பேசுற யானைக்கு அதுல கண்ணுல படாம நீங்குவதே நல்ல நெறியா, நீங்குவதே நல்ல நெறி. இந்த மாதிரி ஒரு பொறாம பேசுறது, குறைவு சொல்றது, குறம் சொல்லுகிறது, இவர்களை விட்டு நீங்குங்க. யாரெல்லாம் நல்ல உற்சாகமாக இருக்கிறார்களோ அவர்கள் சரியா? என்ன அப்படி பாக்குற கண்ணு, ஏன் அப்படி பாக்குற? எழுத சொல்ற இந்த நடுவில் கொண்டு கருப்பு இது பண்றீங்களா, அது கொடுத்தாங்க எழுது நீங்குவதே நல்லது. அப்ப இப்ப 5 எஃபர்ட் சொல்லிட்டாங்க. 5 எஃபர்ட் இந்த மாறுதல் மனதில் சொல்லு. இங்க பாருங்க, சிஎஸ்கே எழுதுங்க. சிஎஸ்கே சிஎஸ்கே என்ன? அப்பா நல்லா சொல்லி ஒரு வாரம் விளையாடாம நல்லா சொல்லி சிஎஸ்கே. கீழே ஒரு டீம் இருக்கு, எழுதுங்க. எழுதுங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். யாரு? உனக்கு முக்கியமான ஆளு யாருப்பா? நம்ம அந்த யாருன்னா உன் பேர் உனக்கு முக்கியமானது அடிச்சுட்டாண்டா. என்ன உனக்கு முக்கியமான ஆளு யாரு? நீ தான். உன் பேர் என்ன? பேரு பிரகாஷ். என்னடா இது இருக்கு? சிஎஸ்கே, ஆர்சிசி, அப்புறம் உன் பேர். நீங்க இந்த சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்னு 5 மணி நேரம் உட்காந்துருக்க. இந்த ஆர்சிபி ஜெயிக்கணும் 5 மணி நேரம் உட்காந்துருக்க. ஒரு பையன் அது ஜனம் போட்ட ட்ரெஸ், அந்த அடிச்சா கொடுத்தா, அதனால அந்த அழுக்கு சட்டையை போட்டுக்கிறேன். இந்த உட்கார்ந்து இருக்கிறத விட்டு வெளியே எந்திரிக்கிறது இல்லை, பாத்ரூம் கூட போறதில்லை. அதை பார்த்து இது நடத்துற சொல்றேன், பையன் பேர் சொல்லக்கூடாது, உறவினர் பையன் சண்டைக்கு சரியா? அப்ப அது அப்படி உட்கார்ந்து இருக்கியே, 5 மணி நேரம் செலவழிச்சியே. இந்த 3வது ஜெயிக்கணும் எவ்வளவு நேரம் செலவழிச்ச? 3வது எழுதியே அந்த ஆள் ஜெயிக்கணும்னு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறார்? நான் கேட்க கேட்க 5 மணி நேரம் அசையாம உட்கார்ந்திருக்கியே, நீ ஜெயிக்க வேண்டாம். அந்த மாற்றம் என்ன வேணும்? நான் வெல்வேன் எழுது. பிரியதர்ஷினி வெல்வாள், நான் வெல்வேன், என்னப்பன் வெல்வான் அப்படின்னு எழுது. அவன் வெல்வான். அங்க எதப்பா மீட்டிங்கே போடுறீங்களா? சரியா விட்டாம எழுதுங்க. கண்ணுங்க I will win. I will win. I shall win. நான் வெல்வேன். அப்ப அந்த மாற்றம் வரும். அதற்கு இந்த 5 பேரும் உதவணும். எந்த 5 பேரு? ஃபிட்னஸ் உதவணும். வேற என்ன உதவணும்? இந்த ஃபேமிலி உறவு உதவணும்னா நீ 4 விஷயம் செய்யணும். என்னென்ன? 4 செகண்ட். என்னென்ன? ஐ கான்டாக்ட், ஸ்மைல், டச், கிரீட்டிங், வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள். என்ன பண்ணுங்க?
பாராட்டுல என்ன இருந்தது, என்ன இருக்கணும், பாராட்டுல என்ன இருக்கணும். அதாவது ஒரு மனைவி ரொம்ப நல்லா சமைச்சு வைப்பாங்களா, இங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். சரி தம்பியில தயவு செஞ்சு பேச இன்னொரு 10 நிமிஷம் அவன் கேட்கவே மாட்டாங்க. அடுத்த விட்டு பொண்ணு கேட்டுச்சோம், உங்க கணவர் எதையெல்லாம் பிரியமா சாப்பிடுவாரு, இந்த பொண்ணு என்ன சொல்ல போறாங்கன்னு இவன் காத்துக்கிட்டே இருந்திருக்க. அந்த பொண்ணு மனைவி சொன்னா எதை போட்டாரு, கிங்கின்னா எதை போட்டாரு, ஏன் இவன் பாராட்டினது இல்ல. சரியா, நான் இதை இப்படிதான் இன்சூரன்ஸ் முதலீடுக்கு நிறைய பயிற்சி எடுக்கிறேன். ஒரு பயிற்சியில சொல்ற பாராட்டுங்க, அந்த வீட்டுக்கு போனாரா, போய் இந்த பொரிய ரொம்ப நல்லா இருக்குனா அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சாரா, இந்த ரசம் ரொம்ப சூப்பரா இருக்கிறாரா அந்த அம்மா கூட அழுக ஆரம்பிச்சார். இவருக்கு ஏமா அழுகிறான்னு கேட்டா, பிறகு உனக்கு நான் தான் வடிச்சு போட்டு இன்னைக்கு கொஞ்சம் தலைவலி, இந்த ரசமும் பொரியல அடுத்த என்ன தேவையா. அதாவது பாராட்டுகள் எழுதினா, மனிதத்தின் பாராட்டுக்கு ஏன் நிகழ்வார்கள் எழுதினா, பாராட்டுகள் எழுதினா எழுதியா, ஏதாவது எழுத கட்டலையா. நீங்க பரிசையில என்ன எழுதுதான் பரிசை, தெரியல பரிசை நீ உனக்கு தெரிஞ்சதை எழுதாத பரிசை. இது ஒரு பரிசைய காலகட்டத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க, காலகட்ட மட்டும் கேட்கிறாங்க கேட்டப்ப. சரியா, நான் அதுக்காக இவ்வளவு தூரம் வர்றேன். மனிதனுக்கு எதுக்கு எழுந்தாங்க, பொருட்களுக்கு கஞ்சிறேன். அதனால பாராட்டு, பாராட்டுறது என்ன வேணுங்கிறது சொல்றேன். பாராட்டுல பாராட்டுக்கு நக்கலுக்கு கிண்டலுக்கு என்ன வித்தியாசம்னா, என்ன வித்தியாசம், பாராட்டுக்கும் கிண்டலுக்கு என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம், உண்மை வித்தியாசம். என்ன வித்தியாசம், உண்மை. பாராட்ட உண்மை இருந்தா அது பாராட்டு, இல்லாட்டி தீயினா சுட்டதும். அதனால அதையும் மறக்க மாட்டான். எப்படி பாராட்டை மறக்கலையோ அது மாதிரி கிண்டலையும் மறக்க மாட்டான். அதனால உண்மையோட பாராட்டு, பாராட்டு என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும். நான் சொன்ன கதையில அவனுக்கு அறியாததுனால உண்மை இல்லாம போயிடுச்சு. அது வேணும்னு உண்மை இல்லாம பாராட்டல. அவனுக்கு தெரியல எங்கேயிருந்து வந்துச்சு. நல்லா சமைச்சிருக்காங்க, நம்ம மனைவி சமைச்சிருக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரிய வேண்டாம். அவனுக்கு அது கூட தெரியல. உண்மை இருக்கணும். சரியா, பாராட்டுங்க. இப்ப என்ன சொல்லிக்கணும், உறவுகளுக்கு அது சொல்லணும். பாராட்டுங்க, நன்றி தெரிவிங்க. நன்றி தெரிவிக்கிறது ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ரோக். நன்றி எல்லாரும் சொல்ற கடவுளுக்கு நன்றி. யாருக்கு நன்றியா, அந்த கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். உங்களுடைய நன்றியை வாங்கி எங்க வைப்பாரு, அவருக்கு எங்க வீடா இருக்கு, எங்க வைப்பாரு, அவருக்கு சொல்லுவதில் என்ன பயன் கேட்க. யாருக்கு நன்றி சொல்லணும்னா, உன்னோடு இருக்கிற தாய் தந்தைக்கு நன்றி சொல்லு, உனக்கு உதவிய ஆசிரியருக்கு நன்றி சொல்லு, உனக்கு உதவிய நண்பருக்கு நன்றி சொல்லு. சரியா, இங்கிருந்தா அங்க போய் சேர்ந்துடும். இவரை வாங்கி வச்சுக்கிறதுக்கு இதயம் வச்சிருக்காரு. கடவுள் என்ன வச்சிருக்காரு எனக்கு தெரியும். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. பாவ பிரபஞ்சம் அது தோன்றிய வழிகாலமாச்சோ பிரபஞ்சம் எல்லாரும் இப்படி சொல்லிட்டு வாங்க. கடவுளுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, எல்லா புகழும் இறைவனுக்கு இருக்கதா, அது நல்லா இருக்கத. நான் என்ன சொல்றேன், முதலில் நன்றி சொல்ல வேண்டியது உங்கள் தாய் தந்தைக்கு. இன்னைக்கு போய் கையை பிடிச்சு என்ன சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. சரியா, கையை பிடிக்கணும், இல்லாட்டி காலம். சரியா,
சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி ஒரு பாசிட்டிவ். நன்றி சொல்லுற போது என்ன ஆகுதுன்னா நல்லது நடந்ததெல்லாம் நடந்ததா இந்த ரிக்கார்டு சொல்றதுல எழுத்து சொல்றதுல அதை மட்டும் சொல்லி ரிக்கார்டு எழுத சொல்றேன். ஏன் எழுத சொல்றேன்? எழுதாத கணக்கு எழுதுறது பக்கத்துல எழுதாத கணக்கு டேஷ் 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 போடு. எழுதாத கணக்கு டேஷ் 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 போடு. அதை பில்ல பண்ண பார்க்கலாம். டேஷ்ல எழுதாத கணக்கு என்ன கணக்கு? கணக்கு ராசி கணக்கு இந்த காலத்தில் முடிச்சுருவோம். இந்த காலத்தில் முடிச்சுட்டு எனக்கு யாராவது ஒரு போட்டோஸ் இருக்குன்னா உள்ள பேசுறது எனக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு நண்பர்களுக்கு இப்போ யாராவது உங்க மேடத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுதாத கணக்கு டேஷ் டேஷ் போட்டு என்னென்ன ஃபில்அப் பண்ண சொன்னேன். யாராவது எடுத்து இது போட்டு எடுத்து எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது. அழுதாலும் அழுதாலும் தீராது. அதாவது ஒரு பிளைண்ட் பென்சில் இஸ் பெட்டர் than ஷார்ட் மெலடின்னு ரெண்டு விஷயம். ஒரு பிளைண்ட் பென்சில் BLUNT பிளைண்ட் பென்சில், இன்னொரு ஷார்ட் மெலடி சொல்றேன். இது ரெண்டுல எது சிறந்தது? ஷார்ட் மெலடி, இன்னொரு பிளைண்ட் பென்சில். பிளைண்ட் பென்சில் ஷார்ட் மெமரி. ஏன்னா மெமரி மறந்து போயிடும். ஒருத்தருக்கு பணம் கொடுத்தோம், அங்க எழுதி வச்சா இந்த தேதியை நீங்க பணத்தை கொடுத்து சொல்லலாம். இல்லாட்டி அழுதாலும் தீராது. எழுதாத கணக்கு. ஏன் உங்களை எல்லாம் எழுத சொன்னா, இந்த கல்லூரியில நீங்க படிக்கிற போது எழுதுங்க. ஒவ்வொரு சொல்லாச்சு எழுதுங்க. அந்த சொல்ல வச்சு நினைச்சு பாருங்க. அது ஒரு பெரிய பாடம். டைம் ஆயிடாதால அதை விட்டுறேன். எழுதினா எதை எதையெல்லாம் எழுதலாம் சொல்லி முடிக்கலாம். எதை எதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். உங்கள் வெற்றிகளை எழுதுங்கள். அந்த நான் விட்டுட்டு எடுத்து எழுது அத்தகைகள் அப்படிதான் வெற்றிகள். வெற்றினா என்ன? வெற்றினா என்ன? முதல்ல சொல்லுது வெற்றினா என்ன? அருமை தம்பி, நேற்றையிலிருந்து இன்றைக்கு சரியா வெற்றிகள் ஏன் எழுத சொல்றோம்னா, இந்த வெற்றிகளை எழுதுறதுக்கு ஆங்கிலத்துல ஜேர்னல் சொல்றோம். JOURNAL ஜேர்னல். ஏன்னா இந்த வெற்றிகளை எழுதி வச்சா உனக்கு எப்பவாவது சோறு வந்தா இதை எடுத்து பார்த்தா 30 முறை தோற்றவரை முத்தமிட்டு பூமி சொன்னது 29 முறை எழுந்தவன் நீங்கள் நேரம் பேசுகிறேன். நேரம் போன நேரம் என்னவா 30 முறை விழுந்தவரை முத்தமிட்டு பூமி சொன்னது என்னது? 30 முறை எழுந்தவன் நீ அல்லவா? 29 முறை எழுதியதா இந்த தவறையை எழுதுவார். உன்னுடைய வெற்றி உனக்கு எதை சொல்லுது? வெற்றியை கொடுது. சரி, முயற்சிகளில் இது வீரொரு தமிழர்களுடைய கவிதை, என்னுடைய கவிதை. சரியா? அப்ப நிறைய வார்த்தைகள் இது ரொம்ப கவர்ந்த வார்த்தை. அதனால எதை எழுதுற வெற்றிகள். இரண்டாவது, உறவுகளுக்கு அவர்களுடைய இந்த டேட் ஆஃப் பர்த், வெட்டிங் அனிவர்சரி அதையெல்லாம் எழுதுங்க. ரெண்டாவது, பதிவுங்கள்னு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். பாடத்தை பதிகிறது வேற, உறவுக்காக
சிறகுகளை எழுதுங்கள், சிறகுகளை எழுதுங்கள். ஒரு குடும்பத்தை சிறப்பா நடத்துறது. இப்ப இந்த எதை பதிகத்தோட உறவினருடைய டேட் ஆஃப் பர்த், வெட்டிங் அனிவர்சரி, இதுக்கு ஒரு தனி நோட்டு போட்டுருங்க. அல்லது போன்ல 12 பேப்பர். எத்தனை பேப்பர்? 12 பேப்பர் எதுக்கு? 12 பேப்பர் எதுக்கு? 12 பக்கம் எதுக்கு? 12 மாசத்துக்கு ஒவ்வொரு மாத்திரைய யார் யாருக்கு பிறந்த நாள் வந்து பேரு, பிறந்த நாள், இதை எழுதி வச்சா என்னுடைய பேத்தி எங்களுக்கு லவ்லி ஃபேமிலின்னு ஒரு குரூப் வாட்ஸ்அப். அதுல என்ன பண்றாங்க, அந்த பிறந்த நாள் ஒரு வாழ்த்து போடுறாங்க. இந்த ஃபேமிலி பூரா என் பேத்தியை கொண்டாடுறாங்க, மறக்கல. சரியா? அப்ப அண்ணமா எவ்வளவு சிறந்த பெண். அப்ப அதையெல்லாம் வந்தா ஃபேமிலி கொண்டாங்க, ஒரு வாழ்த்து சொல்லுங்க. சரியா? அதை எழுதி வைங்க, சிலர் எழுதி வைங்க, எஸ்பி எழுதி வைங்க. நாலாவதாக DOLIST, இன்றைக்கு செய்ய வேண்டியதை எழுதி வைங்க. எழுதி வச்சா அது உங்களுடைய நாளை ஒழுங்குபடுத்தும். நம்ம யாரா சம் டோட்டல் ஆஃப் டெய்லி லைஃப். நம்ம யாரு? SUM சம் டோட்டல், TOTAL டோட்டல் ஆஃப் டெய்லி லைஃப், டெய்லி ரொட்டீன். எழுதுறீங்களா? நம்ம யாரு? SUM சம் டோட்டல், TOTAL டோட்டல் ஆஃப் டெய்லி லைஃப், டெய்லி ரொட்டீன். அப்ப டெய்லி ரொட்டீனை ஒழுங்குபடுத்துறதுனா டூலிஸ்ட ஒழுங்குபடுத்தும். இன்னைக்கு செய்ய வேண்டியது சூப்பர் 6. சூப்பர் 6 6 விஷயம் செய்ய வேண்டியதை எழுதுங்க. டிக்கெட் செஞ்சுட்டா டிக்கெட் செய்யாத மறுநாள் வச்சு இத வெற்றியாளர்கள் எல்லாம் பண்றாங்க. நான் கட்டாயமா பண்றேன். இன்றைக்கு என்ன சொல்லணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறேன். சும்மா சின்ன கேப்ல எழுதிட்டு பாருங்க. இது மாதிரி உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன உதவுது? இந்த ரெக்கார்டுங்கிறது உதவு. சரி, இப்ப இதுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். எவ்வளவு உங்களுக்குள்ள போயிடுச்சுங்கிறது தெரியல. ஏதாவது ஒன்று போனாலும் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய தனித்து. உங்களுடைய உறவுகள் மேம்பட்டால், இன்னும் கொஞ்சம் உயர்ந்தால், நீங்க இப்ப படிக்கிறத விட எக்ஸ்ட்ராவா ஏதாவது படிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க பிரெஞ்சு படிச்சாங்க, சாதாரணமா தான் படிச்சாங்க. இப்ப கொஞ்சம் ப்ரொஃபீஷியன்ட் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. மாதத்துக்கு ₹1,00,000 அவங்களுக்கு வருது. எனக்கு சின்ன பொண்ணு BE படிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆனால் அது வேலைக்கு போல ₹1,00,000 சொன்னாங்க. நிறைய கல்லூரிகள்ல பிரெஞ்சு வகுப்பு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதுல ஒரு வியத்தக்க செய்தி என்னன்னா, அவங்க அம்மாவை இவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? இந்த ஜூம் எல்லாம் பெரிய வாய்ப்பா. நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது கற்றுக்கிறதா? உண்டதே உண்டு. பச்சவத்தார் சொல்றாரு, நம்ம என்ன பண்றோமா, உண்டதே உண்டு, உரைத்ததே உரைத்து, கண்டதே கண்டு, கடவுள் நாள் பூரா போயிருக்கோம். மாட்டுக்கு பின்னாடி ஓடி, மனிதனுக்கு பின்னாடி ஓடி, எதையெல்லாம் விட்டுட்டா, எதையெல்லாம் விட்டுட்ட, நல்ல நாட்களை எல்லாம் விட்டுங்கிற பத்திரத்தார் சொல்ற. சரியா? உண்டதே உண்டு, கண்டதே கண்டு, உரைத்ததே மீண்டும் மீண்டும் உரைத்து, கடந்த கடவுள் நாட்கள்
புதுசை பாருங்க, கண்டதை கண்ட காணாதீங்க, படிக்கிற சாப்பாடு அதனால இப்ப கிஸ்டாலாம் சாப்பிடுறீங்களோ, சாப்பிட்டு சாப்பிட அம்மா போடுறாங்க இட்லி தோசை சாப்பிடுங்க. எல்லாரும் பாதிக்குரிய வாங்கி அவன் என்னத்தையோ கலந்துக்கிறான், அதை தீங்குது, என்னத்தையோ தீங்குது. சரி பரவாயில்ல. இன்னொரு என்ன சொல்றாரு பாரதிதாசன், குடும்ப விளக்கு. ரொம்ப அருமையான பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு. நான் என்னென்னலாம் படிக்கத்தானே 4 செகண்ட்ஸ் பண்ணுங்க. 5 love languages ஒரு புக்கு. இதெல்லாம் 5 அன்பு மொழிகள். சோ விளைவித்தார் அப்படின்னு தேடுங்க. 5 பாப்பா தூங்கிட்டியா, தூங்கலையே, எத்தனை அன்பு மொழி? 5 love languages, 5 அன்பு மொழி. சோ விளைவித்தார். அச்சங்கள் 7, அடிப்பு தனி. அச்சங்கள் 7, விதிகள் 10, வெற்றிக்கு வித்து. விதிகள் 10 கூட்டம், விதிகள் 10, வெற்றிக்கு வித்து. இதையெல்லாம் தேடிப்பார். எங்க எங்க யூடியூப். நான் இப்ப ஒரு எண் சொல்றேன், கூப்பிட்டாங்க. இப்ப ஒரு எண் சொல்றேன், அதை குறிச்சுக்குங்க. அத ஏதாவது நீங்க வெற்றி அடைஞ்சா எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். சரி, என்ன சொல்ல வேற மாட்டேன், வாழ்த்துக்கிறேன். வாழ்த்துறதுக்கு வயசு வேண்டாமா, மனசு வேணுமா? எனக்கு வயசும் இருக்கு, மனசும் இருக்கு. அதனால சரியா, 9 9 4 9 4 3 4 6 3 8 விளைவித்தார். என்று அப்பா சொல்லு, நம்பரை சொல்லு, எல்லாரும் கேட்கற மாதிரி. 9 நிறுத்தி சொல்லு. 9 4 4 3 4 6 3 8. இது எதுக்கு சொல்லுங்க? உங்களுடைய முயற்சிகளை பதிவு பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அது ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு 2 நிமிஷத்துல தொகுத்து சொல்லிட்டு முடிக்கிறது வேணாங்க. முடிச்ச 2 நிமிஷம் 2 நிமிடம். இப்ப மேடம் போறதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, அதுல உங்க பேரு, உங்களுடைய படிப்பு, என்ன படிக்கிறீங்க, எந்த இது படிக்கிறீங்க, போன் நம்பர், இதை எடுத்துட்டு கற்றதும் பெற்றதும் இந்த 2 மணி நேரத்துல நீங்க என்ன இங்க கற்றுக்கிட்டீங்க, எந்த பெற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க. சரியா 5 நிமிஷம். நான் அதுல சிறந்ததுக்கு 2 பேருக்கு புத்தக பரிசு தரேன். இதுவும் ஒரு கற்றல் முறை. எதையெல்லாம் படிச்சனோ அதை நினைத்து பார்த்தி அது நம்மளோட இருப்பதில்லை. புரிந்து கொண்டது நம்மை விட்டு சொல்லுங்க நீக்குவதில்லை. புரிந்து கொள்ளாதது நம்மோடு தங்குவதில்லை. அதனால இது புரிதலுக்கு இது ஒரு வாய்ப்பு. உங்க பரிசை எழுதுறதல்ல, எழுத்து பயிற்சி வேறுபடுறது. என்னும் எழுத்தும் கேட்டு தெரிந்தாங்க. என்னும் எழுத்தும் எண்ணத்தை ஏதை கிடைத்தும் வாழ முயற்சி செத்தவனுக்கு வேண்டாம். நீங்கள் வாழ முடிஞ்சீர்கள். என்னும் எழுத்து பேசும். சரி, இந்த நதிகளோட ஏன்னா
நான் சொல்ல வேண்டியதுதான் நீங்க எழுத முடியும். அதனால தொகுத்து சொல்லல. சரியா? எப்பவுமே தொகுத்து சொல்வது வழக்கம். இன்னைக்கு நிறைய 5 இயப்பு சொல்லிருக்கேன். அதுதான் முக்கியமா வச்சுக்கீங்க. அந்த 5 இயப்புல கவனம் வைங்க. சரியா? 4 மொழிகள் கவனமானு சொல்லியிருக்கேன். அதுல கவனம் வைக்கிறேன். யூடியூப்ல நிறைய யூடியூப் சொல்லியிருக்கேன். அதையும் பாருங்க. உங்களை எல்லாம் மீண்டும் வழங்கி இவ்வளவு நேரம் பொறுமையோடு இருந்த பேராசிரியர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்களது ஆசிரியர் பேராசிரியர் முதல்வர் திருமதி பெத்தாலட்சுமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.